ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு பிஸியான டே எனக்கு எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். காலையில் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக எழுந்துட்டேன். பார்த்திங்கன்னா இப்போயும் 5:30 இல்லை 5:15 எழுந்துட்டால் இன்றைக்கி 6 மணிக்கு தான் எழுந்து கடகடன்னு பசங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா, ஸ்கூலுக்கு ரைஸ் வச்சாச்சு. ப்ளீஸ் அதை கலர்ஸுக்கு எல்லாம் ஒரு பக்கம் ரைஸ் வச்சுட்டு என்ன பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு இதை கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து அப்பளம், புளியோகரை இதெல்லாம் ரெடி பண்ணேன். கிவி வந்து அந்த ரொம்ப உடம்புக்கு நல்லது பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு சீசனல் ஃப்ரூட் கூட நம்ம டெய்லி ஒரு ஃப்ரூட் பசங்களுக்கு கொடுத்தா நல்லது. அவசரத்தில் புளியோகரை கடகடகடன்னு அப்பளம் வச்சுட்டு அந்த எண்ணெயிலே அப்படியே தாளித்து கருவேப்பிலை மட்டும் எம்டிஆர் புளியோகரை ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. அதை போட்டு கடகடன்னு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி 6:45 நான் இதை ரெடி பண்ணேன். 6 பார்த்தீங்கன்னா டைம் நான் போட்டேன் 6:03 ஆயிடுச்சு. கடகடன்னு வச்சுட்டு வீட்டில் கேட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா இது ஒரு குயிக் டிப்பு தான். அதில் நல்லா ஃபுல்லாக தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதுக்குள்ளே கடகடன்னு அரிசியை கழுவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி ரைஸ் குக்கரில் வச்சோம்னா நமக்கு நார்மலாக வர்றதை விட இன்னும் ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்துடும். அதை பண்ணிவிட்டு பசங்க நாங்கள் தான் இன்றைக்கி ஆக்சுவலி கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான். அதனால் வந்து எங்களுக்கு இல்லை, பசங்களுக்கு மட்டும்தான் என்ன வச்சு முட்டை ஆம்லெட் மாதிரி போட்டு அதை எடுத்து கட்டிட்டு அப்பளம் வச்சுட்டு வருவோம். ஆளுக்கு பாதி வச்சாச்சு. அந்த அப்பளத்தை ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. மீதி இருந்ததை நம்ம ஈவினிங் வந்தால் பசங்க சாப்பிட்டுதான் நம்ம சாப்பிடுவோம். அந்த ரைஸை வந்து இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. புளியோகரை ரைஸு ஆம்லெட்டு இது வரும் 6:40 ஆகிடுச்சு. இதே கடகடகடன்னு ஆம்லெட்டை பேக் பண்ணிட்டு 2 பேருக்குமே பேக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கிளி பழக்கி வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் கூட இந்த வச்சுட்டு ஒரு 8 மணி போல் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து பொறுமையாக ரிலாக்ஸாக கிளம்புவோம். இது ஆக்சுவலி நாங்கள் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே போனது. பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்ல மழை, அந்த புயல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் மழை அப்படியே ஒரு மாதிரி மூடியாக கிளைமேட் இருந்தது. போகிற வழியில் செம்ம சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. அந்த கிழங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், க்ரீனரியாக நல்லா இருந்தது. இந்த க்ரீனரியை பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இருந்தது. இந்த வழியிலலாம் நான் போகும்போது தண்ணியே பார்க்க மாட்டேன், ஆனால் இந்த வாட்டி தண்ணியெல்லாம் சூப்பராக இருந்தது. தண்ணியெல்லாம் பார்த்து குடிச்சிட்டு அப்படியே இந்த க்ரீனரியை பார்த்துட்டே போகணும். செஞ்சுக்கிட்டே போயிட்டாச்சு. அங்கே போயிட்டு நம்ம மலை நோட்டு பாருங்கள் திரும்பியாச்சு. திரும்பி போவோம். ஆக்சுவலி என்னென்னா வழியிலே எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். அதுக்கு போயிட்டு அங்கே லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு மணி போல் தான் இங்கே போகணும். அது கரெக்டாக இருந்தது எங்களுக்கு டைம். அது போயிட்டு நாங்கள் மலைநூரில் போகிறதுக்கு இந்த வழியில் சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்க. நம்ம பாருங்கள் கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். கோயில் உள்ளே இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி வந்து அமாவாசை டைமில் வந்து இந்த கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த சாமி வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் மேல்மலையனூரில். இந்த கோயிலுக்கு நம்ம போனாலுமே ஒரு மன நிம்மதி அமைதியெல்லாம் நம்மளுக்கு நார்மலாகவே எந்த கோயிலுக்கு போனாலும் கிடைக்கும். இந்த சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல். இங்கே வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி தான் எனக்கு எப்போவுமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் சாமி கும்பிட போயாச்சு. வாங்க சாமி எப்படி உள்ள கோயில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்துருக்கேன், அதை பார்க்கலாம். நாங்கள் வந்து கூட்டமாக இருந்ததால் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போய் சாமியை பார்த்தோம். அங்கே வந்து கேலண்டர்லாம் விற்றாங்க. அதனால் நாங்கள் ஒரு கேலண்டர் வாங்கிட்டு நல்லாயிருக்கும். அந்த கேலண்டரில் என்ன விசேஷம்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அலங்காரத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் அந்த கேலண்டர் ஒன்று வாங்கிட்டோம். நம்ம வீட்டில்
100 ருபீஸ்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருந்தது. அங்கே நிறைய சுற்றி கூடலாம் போட்டிருந்தாங்க. இது வந்து அங்கேயே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு அம்மன் வந்து சின்னதாக ஒரு கோயில் மாதிரி இருக்குது. பின்னாடி பக்கம் குளத்துக்கு பக்கத்தில் இது பாருங்க, இங்கே ஒரு அம்மன் வந்து படுத்துட்டு இருக்காங்க. அந்த அம்மனை போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பின்னாடி வந்து கோயிலை நம்ம சுற்றி வரோம். ஃபுல்லாக கடைங்க தான். ஓரளவுக்கு மழை பெஞ்சி அந்த புயல்லாம் முடிஞ்ச டைமுன்றதால ஓரளவுக்கு காலியாக தான் இருந்தது. ஃபுல்லாக எல்லா இடமுமே ரஷ் எல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் நல்லா சுற்றி முடித்து நல்லா நிதானமாக இந்த வாட்டி தான் சாமி கும்பிட்டோம். 100 ருபீஸ் டிக்கெட்டில் போகணுன்றதால நாங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே பார்த்துட்டோம். காலியாக தான் இருந்தது. இது பாருங்கள், சூப்பராக இந்த தேங்காவில் பூவெல்லாம் கூட அடுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வெளியிலையுமே ஒரு சாமி இருந்தது, அதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி இங்கே வெளியில் நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் சுற்றி போடுறதெல்லாம் கூட சுற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழுந்து கும்பிட்ற இடத்துல இங்கே ஒரு சாமி இருக்குது. அந்த சாமியை கொடுத்துட்டு இது பாருங்கள், நாங்கள் திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாகிடுச்சு. ஃப்ரீ லைனு. எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் வந்து ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வரணுன்றதால தான் 100 ருபீஸ் டிக்கெட்டில் போகணும். நீங்கள் யார் வேணும்னாலும் ஃப்ரீ டிக்கெட்டில் போனீங்கன்னா ஒரு 1 hour to 1.5 hours பார்த்துட்டு வந்துடலாம். அங்கேயே நிறைய ரூம்ஸ் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அவ்வளோதான், எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அவ்வளோதான், எங்களோட ட்ரிப் இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், பாய். நம்மளோட சீனரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சென்னைக்கிட்ட வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எப்பயும் போல் உங்கள் வீடியோ இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.